என்ன பண்ணலாம், அதிகபட்சமாக 7 பேரை கூப்பிட்டு போகலாம், அதுக்கு மேலே கூப்பிட்டு லிஸ்ட்டு புரியுதா இல்லையா? அதிகபட்சமாக எவ்வளோ காசு எடுத்துகிட்டு போகலாம், இவ்வளோ தான் எடுத்துகிட்டு போகணும், புரியுதா இல்லையா? இந்த இடத்துலேருந்து போகக்கூடாது, இப்படி தான் இருக்கணும், கூட வேணால் ஒரு நாய் வச்சுக்கலாம், இப்படி இந்த மாதிரி கணக்கு வச்சு ஒரு சட்டத்திட்டங்கள் ஒரு 70க்கும் மேற்பட்ட சட்டங்கள் அதுதான் எல்லாம் சொல்கிறான்ல. இந்த துறவரம் சட்டம் நாம் போடல, அதையாவது ஒழுங்காக ஃபாலோ பண்ணிங்களான்னு அதுங்களை இவங்களா போட்டுக்கிட்டாங்க ஒரு சட்டம். ஆனால் அந்த சட்டத்தையும் இவங்க பின்னாடி ஒழுங்காக ஃபாலோ பண்ணல. இதை நீங்கள் அடித்து பாருங்கள், செயின்ட் பெனடிக்ட்டு கிபி 480 அவர்லாம் அந்த ஏரியாவிலாம் பண்ணியிருக்காரு. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆளுக்கு தர்கா, ஆளுக்கு இப்போ இன்னைக்கு ஒரு அவுளியா முழிச்சிட்டாருன்னா போதும், ஏகப்பட்ட தர்காக்கள் முளைச்சிருது இல்லையா? அப்படி இவரும் என்ன பண்ணார், கடைசி வரைக்கும் தனது இறுதி காலத்தை குகையில் தான் அவரும் பண்ணியிருக்காரு. அவரும் அங்கேயே இருந்து மரணிச்சிருக்காரு. அதே மாதிரி இந்த செலஸ்டின் அப்படிங்கிற ஒரு போப்பு அவர் கூட என்ன பண்ணியிருக்காரு, தன்னுடைய போப் பதவியை விட்டுட்டு இதே மாதிரி தான் குகையில் போய் உட்காந்து மரணிக்கிற வரைக்கும் செஞ்சுருக்காரு. அவருடைய உடல் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இதில் கூட கிடைக்கும், நீங்கள் கூகுளில் அடித்து பாருங்கள் செலஸ்டின் போப் அப்படின்ட்டு அவர் அடிச்சிங்கன்னா அந்த குகை வரும். அவருடைய அந்த உடலை கூட பார்த்திங்கன்னா இந்த வெள்ளியில் வந்து ஒரு இது மாதிரி ஒரு முகடு மாதிரி செஞ்சு அந்த எலும்புகள்லாம் அவர் சமாதி ஆனார்ல, அதே அந்த எலும்பெல்லாம் போட்டு சவப்பெட்டியில் வச்சுருப்பாங்க. போப்லாம் போவாங்க. இன்றைக்கி நீங்கள் இதில் போனீங்கன்னா கூட ஏகப்பட்ட இது இருக்கும். இந்த போப்புடைய வேட்டிகன் இருக்கு இல்லையா, வேட்டிகனில் போனீங்கன்னா இந்த மாதிரி சமாதியானவங்க குகையில் சமாதியானவங்களுடைய பாடிகள் மட்டும் ஏகப்பட்டது இருக்கும். துறவரம் இப்படியே ஒரு வழக்கமாக மாறி போச்சு. ஆனால் துறவரத்துக்கும் அவங்களுக்கும் அவங்க பிளான் பண்ணியும் தூங்கலை, சாகிற வரைக்கும் தூங்கணுன்னு போல டெம்பரவரியாக தான் ஒதுங்க போனாங்க. அவங்கள பார்த்து இவங்க பர்மனெண்ட் ஆகிட்டாங்க. இப்படி தான் நம்ம ஆளுகளும், புரியுதா? அதே மாதிரி இந்த அவுளியாக்கள் இருக்காங்கல்ல, இந்த அஜ்மீர் தர்கா இருக்குல்ல, அஜ்மீர் தர்கா, இந்த மும்பை தர்கா, டெல்லியில் அந்த தர்கா, இந்த தர்கா, நிஜாமுத்தீன் தர்கா, இவங்கெல்லாம் என்ன நினச்சா, அந்த காலத்தில் மன்னர்கள் இருக்கும்போது களத்தில் இகாமத்து தீனுக்காக பாடுபட்டவங்க ஆனால் எடுபடலை. தாவா செய்ய முடியாமல் முடங்கும் போது கடைசியாக ஒரு வீடு கட்டிக்கிட்டு அதில் உக்காந்துட்டாங்க. இங்கே வந்தால் நான் கற்றுக் கொடுப்பேன் அப்படின்ட்டாங்க. அதில் வந்து அந்த முரீதுன்னு போவாங்க. என்ன தெரியுமா, நம்பிக்கையான ஆள் தானே கற்றுக் கொடுக்க முடியும். இவன் பாட்டுக்கு வரவன் போகிறவன்லாம் போய் கற்றுக் கொடுத்து மண்ணா உன்னை பற்றி இப்படிலாம் சொல்லி வருகிறாருன்னா என்ன பண்ணுவான்? அப்போ நம்பிக்கையான ஆள்கிட்ட தான் பையத்து வாங்கிட்டு, முரீது பையத்து வாங்கிட்டு நீ வெளியே போகக்கூடாது, என் குட்டே தான் சீடனாக இருக்கணும் அப்படிங்கிறதால பையத்தெல்லாம் வாங்கிட்டு அவனுக்கு கல்வியை கற்றுக் கொடுப்பாங்க. அதுவே அவர் பின்னாடி அவருடைய புகழ் மேலோங்குமா? அவர் அங்கே செத்தார்னா நம்மால் பிஸ்னஸ் ப்ராடக்ட் ஆக்கி விட்டுருவான். 100 வருஷம் கழித்து அவர் என்னத்தை பண்ணார்னே தெரியாது, அவருடைய கராமத்துகள் பேச ஆரம்பிச்சிடும். இப்படி தான் தர்காக்கள் உருவார். அப்போ எல்லா ஹிஸ்ட்ரிக்கும் தாய் ஹிஸ்ட்ரியாக எது இருக்குது பாருங்கள், குகைவாசிகள் இவங்க எதை பண்ணாங்களோ அது பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த இடத்துல அவங்களுடைய அடுத்த பிரச்சனையை எல்லாம் சொல்கிறான். 3 குகையில் இருந்த அவர்கள் 3 பேர் தான், 4வது அவர்களுடைய இது என்னென்னா கொஞ்சம் காலம் கழித்து வந்தவங்க.